ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். சொல்லுங்க. உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே. உணர்ந்து சொல்லுங்க. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன் முழு உள்ளத்தோடு. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே. சொல்லுங்க. கண்ணின் மணி போல. எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா. என்னை காக்கின்றே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி உம்மை மட்டும் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி இயேசுவே. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். வாய் திறந்து சத்தமா அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். ஆமென். உங்க கிருபை மட்டும் இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். சொல்லுங்க. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறே நான் என்னை மறக்கிறேன். ஆமென். உம்மில் மகிழ்கிறே சுயம் மறந்து உன்னை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பலிபீடமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அம்மாப்பா இயேசையா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எஸ், வாயை திறந்து முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தி. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும் என்று சொன்னது போல, எஸ், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்தீரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை அழைத்து வந்தீரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை ஒன்று கூட வைத்தீரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். அப்பா, எங்கு ஸ்தோத்திரம் பெருகுகிறதோ அங்க கிருபை பெருகுது, அங்க கிருபை பெருகுது. அப்பா, எங்க மத்தியிலும் எங்களிலும் கிருபை பெருகட்டும். அப்பா, எத்தனை பேருக்கு ஆண்டவர் கிருபை வேணும்? அப்பாவை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க, என் கிருபை பெருகட்டும், என்னிலும் கிருபை பெருகட்டும், எங்களிலும் கிருபை பெருகட்டும், எங்களிலும் அந்த கிருபை பெருகட்டும், எங்களிலும் அந்த கிருபையை பெருக்குங்கப்பா. நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, நம்பி இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம்ப்பா. ஏன்னா நீங்க ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவர். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? என் இயேசு மட்டுமே நம்பிக்கைக்குரியவர், என் இயேசு மட்டுமே நம்பிக்கைக்குரியவர். நான் நம்பத்தக்கவர் அவர் மட்டுமே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நம்பத்தக்கவர் அவர் மட்டுமே. எந்த சூழ்நிலையிலும் நம்பலாம். ஆமென் வரமாட்டேங்குதே. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நம்பலாம், எந்த சூழ்நிலையிலும் நம்பலாம். உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாருமில்லை, ஓ செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, இதுவா தேவனே
யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சித்தம் முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். நல்ல கைகளை தட்டி அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். சொல்லுங்க, அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. ஆமென். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்க
நீ இயேசுக்கு சித்தனா முடிந்ததே ரகுவான் தொடங்கினதே நம்பிக்கையோடு இயேசுக்கு சித்தனா முடிந்ததே ரகுவான் தொடங்கினதே தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர் சந்தோஷமாய் செய்தவரே எல் சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே நம் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே ஆமென் அற்பமான ஆரம்பத்தை ஆமென் நம் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தே என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி போசித்தே என் செடாய் தெய்வமே நல்ல கரங்களை தட்டி ஆமென் செய்தவரே என் செடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே தேவனே என்னை பெருக செய்தவரே நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே போய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல போய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை ஆமென் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர் ஆமென் சர்வ வல்லவர் என்னை பெருக செய்பவர் ஆமென் சர்வ வல்லமை உள்ளவர் அறிக்கையிடுவோம்
கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். எஸ், அந்நிய பாஷை வரப்பட்ட பிள்ளைங்க அந்நிய பாஷைகள்ல ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? எல்லா வாய்களும் திறந்து, உள்ளம் திறந்து, உள்ளம் திறந்து. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நாமம் யெகோவா, அவர் நாமம் யெகோவா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் வயது 99 ஆனாலும், உன் மனைவியின் கர்ப்பம் செத்து போனாலும், உன்னுடைய சரீரம் செத்து போனதா இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அப்படியே ஆராதிங்க. எஸ், ஆண்டவர் உங்க வாழ்விலும் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்விலும் சர்வ வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வில் எதையும் செய்ய அவரால் கூடும். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோள்களிலே. சொல்லுங்க, சொல்லுங்க. அமர்ந்திருப்பே அருகினிலே, தோள்களிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ, ஜீவன் தந்தீ. சொல்லுங்க. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ, ஜீவன் தந்தீ. கரங்களை உயர்த்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. ஆமென். துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. ஆமென். துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். எத்தனை பிள்ளைகளுக்கு உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும்? என் உயிருள்ள நாளெல்லாம். ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள, என் உயிருள்ள
கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மையே நேசிப்போம். எத்தனை பிள்ளைங்களுக்கு வாயை திறந்து சொல்ல முடியும்? உம்மையே நேசிப்போம், உம்மையே நேசிப்போம், உம்மையே நேசிப்போம். ஆண்டவரே, ஏன்னா நீங்க எங்களை நேசிச்சீங்கப்பா, நீங்க எங்களை நேசிச்சீங்க ஆண்டவரே. உள்ளங்கையில எங்களை வரைந்து இவ்வளவா எங்களில் அன்பு செய்த தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவனையே தந்த தெய்வம் அல்லவா. உண்மையே நேசிப்போம் ஆண்டவரே, உண்மையே நேசிப்போம் ராஜா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. முழு உள்ளத்தோடு உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அது நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அது நினைச்சுத்தான் நான் பாடுறேன். சந்தோஷமா சந்தோஷம், ஆமாப்பா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு, உள்ளத்தை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் நாட்களையும் பார்க்கல, நாரும் என்றும் எண்ணல, பெயர் சொல்லி கூப்பிட்டீர், அற்புதமாய் மாற்றினீர். என் வாழ்விலும் நீர் எதையும் செய்ய முடியும் அப்பா. நம்பிக்கையோடு சொல்லலாமா? நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுத்தான் நான் பாடுறேன், ஆமாப்பா. அது நினைச்சுத்தான், ஆமாப்பா ஆமாப்பா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் வயசும் ஆகி போச்சப்பா,
சரீரமும் செத்து போச்சு. ஆனா அதெல்லாம் நீங்க நினைக்காம எனக்கு அற்புதம் செஞ்சீங்கல்ல, என் வாழ்க்கையிலும் செய்வீங்கப்பா, இன்றைக்கும் செய்வீங்க ஆண்டவரே. நம்பிக்கையோடு சொல்லலாம். வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வாழ்க்கை நினைத்தவரை தகப்பனாக மாற்றினீரே. வாழ்க்கை நினைத்தவர் தாயாக மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன். வாய திறந்து அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில். நல்ல கைகளை தட்டி. உள்ளங்கையில் வரைந்தவரே, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசுமாகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே. வாக்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே. நினைச்சுதான் ஆமென். ஆமாப்பா, 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 பாடுறேன். நினைச்சுதான் வாழுறேன். நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் சுரும் வாழுறேன். நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றி. ஆமென். என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமாப்பா, வாழுற வாழுற நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டேன், ஆளுகையும் தந்து விட்டேன். நினைச்சுதான் நான் பாடுறேன். ஆமாப்பா, ஆமாப்பா, நல்லா வாழுறேன். நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் ஆமாப்பா வாழுறேன். ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா. சொல்லுங்க வாயை திறந்து. சபையார் சத்தமா எஸ். ஆமாப்பா, பாடுறேன். நினைச்சுதான் பாடுறேன். ஆமாப்பா, நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் நல்ல கரங்களை தட்டி அதை நினைச்சு 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 அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு, அப்பா நம்ம மேல காட்டின அன்பை நினைச்சு அப்படியே கரங்களை தட்டி நடு
నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. అడుగులు తడపడిన, అలసడపై పడిన, అడుగులు తడపడిన, అలసడపై పడిన, చేయి పట్టి వన్ను తట్టి చక్కని ఆలోచన చెప్పి, చేయి పట్టి వన్ను తట్టి చక్కని ఆలోచన చెప్పి, నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. ఆమేన్, ఆమేన్. అంధకారమే దారి మూసిన, నిందలే నన్ను కురుంగా తీసిన, అంధకారమే దారి మూసిన, నిందలే నన్ను కురుంగా తీసిన, తన చిత్తం నెరవేర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. తన చిత్తం నెరవేర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. నడిపిస్తాడు నా దేవుడు. ఆమేన్, ఆమేన్, ఆమేన్. కష్టాల కొలుమి కాల్చి వేసిన, సోగాలు కుండను చీల్చి వేసిన, కష్టాలు కొలుమి కాల్చి వేసిన, సోగాలు కుండను చీల్చి వేసిన, తన చిత్తం నెరవేర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. తన చిత్తం నెరవేర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. நடிப்பிஸ்தாடு. சந்தோஷமா கரங்களை தட்டி, என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவார். கடைசி வரைக்கும், முடிவு பரியந்த வரைக்கும் என்னை கொண்டு செல்வார். నాకున్న కలిమి కరిగిపోయినా, నా యొక్క బలిమి తరిగిపోయినా, నాకున్న కలిమి కరిగిపోయినా, నా యొక్క బలిమి తరిగిపోయినా, తన చిత్తం నెరవేర్చుతాడు. గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. அவருடைய சித்தம் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் தன்னுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். నడిపిస్తాడు నా దేవుడు. ఆమేన్. అడుగులు తడపడిన, అలసడపై పడిన, అడుగులు తడపడిన, అలసడపై పడిన, చేయి పట్టి వెన్ను తట్టి చక్కని ఆలోచన చెప్పి, చేయి పట్టి వెన్ను తట్టి చక్కని ఆలోచన చెప్పి,
నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. ఆమేన్. కరగల తట్టి ஆமென். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை என்றாலும் என் இயேசு தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். அவர் என்னை நடத்துவார். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் தேவன் என்னை நடத்துவார் மரண பரியந்தம். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாய் அமைந்தாலும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என்னை கரம் பிடித்து நடத்துவார். என் தேவன் என்னை கரம் பிடித்து நடத்தி அவருடைய சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்றுவார். నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. అమ్మప్పా, నడిపిస్తాడు నా దేవుడు, శ్రమలోనైనా నన్ను విడువడు. అంధకారమే దారి మూసిన, నిందలే నన్ను కురుంగాదీసిన. అంధకారమే దారి మూసిన, నిందలే నన్ను కురుంగాదీసిన. తన చిత్తం నెరవేర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. ఏళను சொல்லுவோம். నెరవేర్చుతాడు గమ్యం వరకు. அப்படியே ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தன சித்தம் నెరవేర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతాడు. తన చిత్తం நிறைவேற்று. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்க நோக்கம் இல்லப்பா, எங்க வாழ்க்கை குறித்த உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க முடியும்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நாளும் என்னுடைய சித்தம் அல்லப்பா, என் வாழ்க்கையில ஒரு நாளும் என்னுடைய நோக்கம் அல்லப்பா, என் வாஞ்ச அல்லப்பா, என் நோக்கம் அல்லப்பா, என் வாழ்க்கையில எப்போதும் உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆமென் சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? தன சித்தம் நிறைவேர்చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతా. சேர்த்து விடுவார் கண்டிப்பா. அவர் சித்தம் நிறைவேற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எனக்காய் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டது, நான் அதை ஓடி முடித்தேன். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது சொல்லணும், அப்பா எனக்காய் ஒரு ஓட்டத்தை வைத்தார், அதை நான் ஓடி முடித்தேன். எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தன சித்தம் நிறைவேర్చుతాడు, గమ్యం వరకు నన్ను చేర్చుతా. ஒரு முறை கூட
அப்படியே కనచింత నేర్చున్నాడు గమ్యం వరకు నన్ను చేర్చు. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில எங்க சித்தம் அல்லப்பா, எங்க நோக்கம் அல்லப்பா, எங்க வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும், உங்க நோக்கம் நிறைவேறணும். எங்க வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் எங்களை கொண்டு என்ன செய்ய, இந்த பூமியில என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்க செய்து முடித்தே தீரணும் அப்பா. அதை நாங்க செய்து முடித்தே தீரணும் அப்பா. நீங்க நடத்துங்கப்பா. ஒப்படைக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை அது உங்க நாம மகிமைக்கா இருக்கட்டும். நாங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அது உங்க நாம மகிமைக்கா இருக்கட்டும் அப்பா. எங்க கையில நீங்க தர்ற ஐஸ்வர்யம் அது உங்க நாம மகிமைக்கா இருக்கட்டும். எங்க வாழ்க்கையில நீர் எங்களை உயர்த்துகிற அந்த உயர்வுகள், பதவிகள் அது உங்க நாம மகிமைக்கா இருக்கட்டும். நீர் தருகிற இந்த வாழ்க்கை அது உங்க நாம மகிமைக்கா இருக்கட்டும். இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడైన రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మన వినపడే దేవుని వార్తలో, உன் வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீத்தி உள்ளதாய் இருக்கட்டும். నీ నోటి మాటలు దేవుని సముఖములో అది ప్రీతిగా ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், నీ నోట్లో వచ్చే మాటలు, உன் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் నీ నోట్లోంచి బయటపడే మాటలు கர்த்தருடைய சமூகத்தில் దేవుని సముఖములో பிரீத்தியாய் இருக்கட்டும். అది ప్రీతిగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், నీ నోట్లోంచి వచ్చే మాట கர்த்தருக்கு முன்பாய் దేవునికి ముందు பிரீத்தியாய் இருக்கட்டும். ప్రీతిగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சங்கீதம் 19 அதிகாரம் 17வது வாக்கியம் வாசிக்கலாம். కీర్తనం 19:17 చదువుతాము. సంకీర్తనలు 19వ అధికారం 19:14. என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. சிலருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பிரீத்தியாயிருக்கிறது. కొందరు నోట్ల నుంచి వచ్చే మాటలంతా అది ప్రీతిగా మంచిదిగా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. சிலருக்கு புரியல, కొందరికి అర్థం కాలేదు. சிலருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பிரீத்தியாயிருக்கிறது. కొందరు నోట్లలో వచ్చే మాటలంతా బాగా ప్రీతిగా టేస్ట్ గా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. போட்டா 100 பேரையும் அரைச்சு எடுத்துரும். వేస్తే 100 మనుషుల్ని అట్లా ఆడిపించి వచ్చేసిన మాట. ஆமா, அவ்வளவு கூர்மை உள்ளதா இருக்கிறது. అంత షార్ప్గా ఉంటాయి మాట. கேக்குறவன் செத்தே போயிடுவான். ఇనేవాడు సచ్చే పుడుస్తుడు. சாகடிச்சிரும். దాని సంపే வாயிலிருந்து வருகிறது. నోట్ల నుంచి వచ్చేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரீத்தியா இருக்க கூடாது, ప్రీతిగా ఉండకూడదు. கர்த்தருக்கு பிரீத்தியாய் இருக்கணும். యెహోవాకు ప్రీతిగా ఉండాలా. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். దేవునికి ప్రియంగా ఉండని. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாயிலிருந்து வருகிறது, మన నోట్ల నుంచి వచ్చేది, நம்முடைய வாயிலிருந்து வருகிறவைகள் మన నోట్ల నుంచి వచ్చేదిగా கர்த்தருடைய சமூகத்தில் பிரீத்தி உள்ளதாய் இருக்கணும். దేవుని సముఖములో అది ప్రీతిగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. கர்த்தருக்கு பிரியமில்லாதது దేవునికి ప్రియం లేనిది நம்முடைய வாயிலிருந்து அகற்றணும். మన నోట్ల నుంచి తీసేవల్ల. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு என்னென்ன பிரியம்?
దేవునికి ఏమేం ప్రియమో நம்முடைய வாயிலிருந்து வருகிறது మన నోట్లోంచి వచ్చేది எவற்றில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ఏంట్లో దేవుడు ప్రియపడతాడు. ஆமென். ఆమేన్. பாருங்க, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது ஜெபிக்கிறார். దావీదు ప్రార్థిస్తాడు. ஆமென். ఆమేన్. ஆண்டவரே, దేవుడా என் வாயில இருந்து வருகிற வார்த்தைகள், నా నోట్లో వచ్చే మాటలు, ஏன்னா என் தியானம் என் வார்த்தையை போலதான் இருக்கும். నా ధ్యానం అనేది నా నోటి మాటల తరదా ఉన్ను. ஆமென். ఆమేన్. நம்ம எதை அதிகமா பேசுறோமோ அதுதான் நம்முடைய சிந்தையில் இருக்கும். మనం ఏంటి జాస్తి మాట్లాడతామో అదిదా మన చింతలో என்ன ఉన్ను. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். మన హృదయం ఎంట్లో ఉండాయో உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். హృదయంలో ఏం ఉంటాయో అదిదా మాట పడును. ஆமென். ఆమేన్. அப்ப அதுதான் தாவீது சொல்லுகிறார், దావీదు చెప్తాడు, என் வாயின் வார்த்தை உம்முடைய சமூகத்தில் அது నా பிரியமாயிருக்கணும். నోటి మాట నీ సమూహములో అది ప్రీతిగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. அப்ப கர்த்தருக்கு பிரியம் என்ன? అప్పుడు దేవునికి ప్రియమేమి? என் வாயிலிருந்து வருகிற எதை கர்த்தர் விரும்புகிறார்? నా నోట్లో పడేది ఏది ఇష్టపడతాడు దేవుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என் வாயிலிருந்து வெளிப்படுகிற எதை கர்த்தர் பிரியப்படுகிறார்? నా నోట్లోంచి వచ్చేది దేవుడు ఏది ప్రియపడతాడు. ஆமென். ఆమేన్. வேகமாய் போகலாம். ஒன்றாவது காரியம், ఫస్ట్ కార్యము கர்த்தருடைய வசனம் உன் வாயில் இருக்கணும். దేవుని ఒక వచనం నీ నోట్లో ఉండాలా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் యెహోవా దేవుని వచనము உன் வாயில் இருக்கணும். నీ నోట్లో ఉండాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். నిండా ముఖ్యమైంది. ஆமென். ஆமென். இந்த வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய இருதயத்தில் நிரம்புகிறதோ, దేవుని వచనాలు ఎంతంత మన హృదయంలో నింపుతామో, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாயிலிருந்து சரளமாய் வருகிறதோ, ఎప్పుడంతా మన దేవుని వార్తలు మన నోట్లో సరళంగా వస్తాయో, அப்படித்தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும். అప్పుడుదా మనకు ఆశీర్వాదం என்ன వచ్చును. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். దేవుడు దాంట్లో ప్రియపడతాడు. ஆமென். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து தேவ வசனம் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். మన నోట్లోంచి దేవుని మాటలు రావాలని ఆశపడతాడు. கேலண்டரில் இருந்தால் போதாது, ఇయాలంటే ఆడు ఉంటే చాలదు. ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒட்டி வச்சா போதாது, ఆడ స్టిక్కర్లు ఒట్టితే అవదు. கதவுல ஒட்டி வச்சா போதாது, తలుపులు అంటిస్తే అవదు. வசனம் நமக்கு உள்ளிலிருந்து வெளிப்படணும். వసనం మనలోంచి బయటపడాలా. ஆமென். ఆమేన్. நல்லதுதான், హల్లెలూయా. ஒட்டி வைக்கிறது நல்லதுதான். మంచిదిదా. ஆனா அதை நம்ம படிக்கிறவர்களா இருக்கணும். అవుతే మనం దాన్ని చదివే వాళ్ళగా ఉండాలి. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாயிலிருந்து அது அறிக்கை இட்டு கொண்டே இருக்கணும். మన నోట్లోంచి దాన్ని చెప్తానే ఉండాలా. வசனம் தேவ சுவரில் இருப்பது அல்ல, అది గోడలో ఉండేది కాదు. வசனம் நமக்குள்ளிருந்து வாயிலிருந்து வெளிப்படணும். వసనం అనేది హృదయం నుంచి బయట రావాల్సిందే. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வசனம் వసనము சினிமா வசனம் அல்ல, సినిమా వసనాలు కాదు. கர்த்தருடைய வசனம், దేవుని వసనాలు, தேவ வசனம் దేవుని వార్తలు உன் வாயிலிருந்து வெளிப்படட்டும். నీ నోట్లోంచి బయట రాని. ஆமென். ఆమేన్. கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறார். కర్తర్ దాంట్లో ఇష్టపడతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு 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 தலைவனுக்கு ரசிகன் வச்சுக்கோங்க. ఒక లీడర్ కు వాడు రసికుడు అంటే, ஆமா, அவரு உதாரணத்துக்கெல்லாம் அவனை தான் சொல்லுவாரு. వానికి యాది ఎగ్జాంపుల్ అంటేనే వాడితో அவன் చూపిస్తాడు. நடவுட அவனை போல தான் இருக்கும். వాడు నడిస్తేనే వాడిని చూపిస్తాడు. அவன் ஒரு படத்துல அவன் டி ஷர்ட் போட்டா இவனும் டி ஷர்ட் போடுவான். వాడు ఒక పిక్చర్ లో టీ షర్ట్ చేస్తే అదే టీ షర్ట్ వీడియో చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு படத்துல அவன் சுருட்டி வச்சான்னா இவனும் சுருட்டுவான். వాడు పిక్చర్ లో శైలి మడిచి పెడితే వీడును మడుచుకుంటాడు. ஆமென். ఆమేన్. ஏன்? ఎలా? ரசனை. వానికి అంత ఇష్టము. ரசனை. వాడు రసము. சிலவனுக்கு அவனை பார்த்தா போதும், కొందరికి వాడిని చూస్తే சாப்பாடே చాలు. வேண்டாம். వానికి భోజనమే వద్దు. விடிய காலம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு நடுராத்திரியிலே போய் காவல் கிடக்குறான். పొద్దున్నే ఫస్ట్ షోకి రాత్రికే పోయి వాడు టికెట్ తీసేదానికి అన్ని నిల్చుకుంటాడు లైన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ரசனை. వానికి అంత ఇష్టము. ஆமென். ఆమేన్. ஒரு படத்தை பார்த்துட்டான்னா ஒரு மாசம் அந்த வசனங்கள் தான். ఒక పిక్చర్ చూసేసినాడంటే దాని పూర్తిగా మాట్లాడుతూనే ఉంటాడు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమి అంటే ரசனை. వానికి ఇష్టము. அங்க உள்ள ஏத்திடுறான். వాడు లోపల ఎక్కించేస్తాడు. ఆమేన్. ఆమేన్. பேச்சும் அதுதான், మాట్లాడే பாட்டும் அதுதான். మాట్లాడే. ஆமென். ఆమేన్. அதே வேளையில் అదే సమయంలో ஒரு தேவ பிள்ளை, ఒక దేవుని బిడ్డ, எனது தலைவன்
இயேசுநாதன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமென், 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 ஆமென். என் தலைவன் இயேசுராஜா. నా లీడర్ దా నాకు యేసు. ஆமென், ఆమేన్. என் ஹீரோ அவர்தான். నా హీరో అతనే. ஆமென், ఆమేன். என் ஹீரோ அவர்தான். నా రాజుడు అతనే. என் சூப்பர் ஸ்டார் నా அவர்தான். సూపర్ స్టార్ కింగ్ வா అతనే. சூப்பர் ஸ்டார் ஒரு நாள் மரித்து போவான். వాడు ఎప్పుడు చచ్చిపోతాడు. ஆமென், ఆమేన్. அதோடு உன் சூப்பர் ஸ்டாருக்கு சாப்டர் முடிந்தது. అంతనే వాని కథ. என் சூப்பர் ஸ்டாருடைய சாப்டர் நெவர் எண்டிங். మన సూపర్ స్టార్ అనేవాడు ఎప్పుడు సాయినోడు. ஆமென், ఆమేన్. எவர் லாஸ்டிங். వాడు ఎప్పుడు సాయడు. முடிவே இல்லை. అతనికి అంతే లేదు. அதனால இவர்தான் எனக்கு சூப்பர் ஸ்டார். దాని నుంచిదే అతనేదా నాకు సూపర్ உன் స్టార్. சூப்பர் ஸ்டாரை நீ மாத்திக்கிட்டே இருப்ப. నీ సూపర్ స్టార్ నువ్వు మార్చుకునే ఉంటావు. ஆமென், ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. உன் வயசுக்கு ஏத்தபடி மாறிக்கிட்டே నీ இருக்கும். వయసుకు తగినట్లు మారుస్తా ఉన్నావు. சூப்பர் ஸ்டார் மாறிக்கிட்டே இருப்பான். సూపర్ స్టార్లు ஆனால் మారుతా ஏன் சூப்பர் ஸ்டார் என்றென்றைக்கும் எனக்கு சூப்பர் ஸ்டார். నా సూపర్ స్టార్ అనేవాడు ఎప్పుడు இயேசு நேற்று மீண்டும் என்று மாறாதவர். యేసు ఎప్పుడు ఇప్పుడు ఎప్పుడు ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు அவருடைய வசனம் అతని వసనము நமக்கு வாயில் இருக்கணும். మన నోట్లో ఉండాలా. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். విమోచన కాండం 13వ అధ్యాయం 9వ వాక్యం. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே, இது ஒரு அடையாளமாகவும் நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. ஆமென், ఆమేన్, ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் న్యాయప్రమాణము டிவி ஷோகேஸுக்கு மேல இருக்க வேண்டியது. టీవీ షోకేస్ పైన ఉండేది కాదు. ஆமென், ఆమేన్. ஆமா. சில பேருக்கு சர்ச்சுக்கு கொண்டு வர பேக்குக்கு உள்ளே இருக்கும். కొందరికి చర్చికి బైబిల్ ఎత్తుకొని వస్తే ఆ బ్యాగ్ లోపలనే ఈ விசுவாசி, ఆలోచనలు ఉన్నాయి. பயங்கர விசுவாசி. విశ్వాసులు. ஆமென். எங்க ஆமென். இருக்கும்? ఎక్కడ ఉన్నావు? ஆமா, பத்திரமா வச்சிருக்கிறோம் பிரதர். బ్యాగ్ లోనే భద్రంగా పెట్టుకుంటాం బ్రదర్. ஆமென். குளிஞ்சு போவோம் இல்லையா? సినిగిపోను కదా. ஆமென், ఆమేన్. பத்திரமா வச்சிருப்போம். భద్రంగా పెట్టుకుంటాం. எங்களுக்கு அதுதான் உசுரு. అదంటే నాకు ప్రాణము. நாங்க தலைக்கு கீழே வச்சிருப்போம். మేము తల కింద పెట్టుకుంటాము. தூங்கும் போது தலைக்கு மாட்டுல வச்சிருப்போம். నిద్రపోయినప్పుడు పక్కల పెట్టుకుంటాము. தலையணைக்கு அடியில வச்சிருப்போம். దిండు కింద పెట్టుకుంటాము. அப்பதான் அந்த எது கனவுல வர்ற அந்த மூக்கு கொம்பை ఆ నా కనసులో వచ్చే ఆ ముక్కులో ఉండే పిశాసు வரமாட்டான். రాడు. தலைக்கு கீழே வச்சிருப்போம். తల కిందనే పెట్టుకుంటున్నాను. ஆமென். ఆమేన్. பாம்பு வராது, పాము రాదు, எருமை மாடு வராது. ఏనుము రాదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. வசனம், వసనము, நியாயப்பிரமாணம் న్యాయ ప్రమాణములో எங்க இருக்கணும்? ఎక్కడ ఉండాలా? మనస్సులో ఉండాలా. சொல்லுங்களே, உன் வாயில் இருக்கணும். నోట్లో ఉండాలా. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இருதயம் நிறைஞ்சாதான் வாயில வரும். హృదయం నింపుతేదా నోట్లో వచ్చును. ஆமென். ஆமென். அப்ப இருதயம் நிரம்பக்கூடிய அளவு நியாயப்பிரமாணம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். మన హృదయం నింపంత మన నోట్ల దేవుని உன் వసనాలు வாயில் రావాలా. வசனம் வரணும். నీ నోట్ల వసనాలు రావాలా. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்தானுடைய டயலாக்குகளை காட்டிலும், లోకలో ఉండే ప్రకారంగా లేకుండా, மகான்களுடைய போதனையை காட்டிலும் వాళ్ళు చెప్పే బోధనలు కాకుండా என் ஆண்டவருடைய திருவசனம் உன் வாயில் இருக்கட்டும். మన దేవుని వసనములు అనేది నీ నోట్లో ఉండాలా. என்ன சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு న్యాయ ప్రమాణాన్ని ఇచ్చేసి உன் சந்ததிகளுக்கு இதை அறிவி என்று எழுதி வைக்கிறார். నీ సంతతులకు దీన్ని చెప్పండి అని చెప్తాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பஸ்கா அனுசரிக்கும் போது పస్కా చేసినప్పుడు நீ உன் சொந்தக்காரன் எல்லாம் கூப்பிடணும். నీ సొంత వాళ్ళు ఎంత పిల్లల, வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடணும். నీ ఇంట్లో ఉండే వాళ్ళు ఎంత அடுத்த పిల్లలు, தலைமுறையை கூப்பிடணும். నెక్స్ట్ జనరేషన్ పిల్లల, அவனுக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும். దాని వానికి చెప్పి చూపించాలా. நாங்கள் கர்த்தருடைய பராக்கிரம கரத்தினால் விடுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டோம். మేము యెహోవా కరములంచి రక్షించి బట్టి அவர் వచ్చాము. எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தந்திருக்கிறார். అతని ప్రమాణాలు మాకు ఇచ్చిండాడు. அதை உன்னுடைய தலைமுறைக்கு சொல்லணும். అది నీ వంశాలకు నువ్వు చెప్పాలా. அதுதான் பஸ்கா. అదే పస్కా పండుగ. ஆமென். ఆమేన్. அதை சொல்லும்போது சொல்றார், நியாயப்பிரமாணம் దాన్ని చెప్పినప్పుడు చెప్తాడు உன் న్యాయం అనే சந்ததியுடைய ప్రమాణములు வாயில் இருக்கணும். అది నీ సంతతుల నోట్లో ஆமென், ఉండాలా. ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோபு 23:12 வாசிக்கலாம். యోబు 23:12 చదువుతాము. యోబు 23:12. யோபு 23:12. அவர்
உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். யார் சொல்றா? ఎవరు చెప్తారు? యోబు చెప్తాడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. சந்தோஷத்துல சொல்றாரா? సంతోషంలో చెప్తాడా? ஆமென் ఆమేన్. கஷ்டம்னா கஷ்டம் எங்க வீட்டு உங்க வீட்டு கஷ்டம் இல்ல. కష్టం అనేది నీ ఇంటి నా ఇంటి కష్టం కాదు. ஆமென் ఆమేన్. யோபுவுக்கு యోబుకు அப்படி கஷ்டம். అంత పెద్ద కష్టం. அதுலயும் என்ன சொல்றாரு? దాంట్లోనే ఏం చెప్తాడు? ஆண்டவரே దేవుడా உங்க வார்த்தையை மட்டும் మీ దీని మాత్రం எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். నాకు కావాల్సిన ఆహారానికన్నా నీ మాటని నేను కాసుకుంటాను. ஆமென் ఆమేన్. வசனம் எவ்வளவு நம்முடைய வாயில் வருகிறதோ, వసనాలు ఎంత మన నోట్లో వస్తాయో, எவ்வளவு காத்துக்கொள்ளுகிறோமோ ఎంత కాసుకుంటామో நமக்கு ஆசீர்வாதம். మనకు ఆశీర్వాదము. ஆமென் ఆమేన్. ஆமென். ఆమేన్. வாயிலிருந்து வசனம் வரட்டும். నోట్లోంచి వసనాలు రాని. யோபு இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அங்கலாய்ப்பின் மத்தியிலும், యోబు ఇంత కష్టం అంగలాయింపు మత్తిలోనో, இவ்வளவு போராட்டம் வேதனையின் மத்தியிலும் ఓరాటు వేదనాల మత్తిలోనో அவன் தேவனுடைய வசனத்தை வார்த்தைகளை வாக்கை அவன் வாயிலிருந்து விடவில்லை. దేవుని వసనాలు వార్తలు వాని నోట్లోంచి విడిలేదు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அழகா சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும். నాకు కావాల్సిన ఆహారానికన్నా. ஆமென். ఆమేన్. எத்தனை வேளை சாப்பிடுறோம்? ఎన్ని టైములు తింటామో? ఒక నాటికి ఎన్ని కితాలు తింటామో? சின்ன பிள்ளைங்க ஒரு 4 வாட்டி, பெரியவங்க 3, அதுக்கு மேல உள்ளவங்க ஒரு 2 வாட்டி. ஆமென் ஆமென். இல்லையா? மினிமம் 2 வாட்டிக்கு கம்மி சாப்பிடுறவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இருக்கீங்களா? ஆமென் ஆமென். ஆமென். ఆమేన్. யோபு சொல்றாரு, యోబు చెప్తాడు 2 வாட்டி சாப்பிடுறவங்க 3 வாட்டி பைபிள் வாசிக்கணும். రెండు కితాలు తినేవాళ్ళు 3 కితాలు బైబిల్ చదవాలా. ஹலோ குட்டீஸ், எத்தனை வாட்டி சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி சாப்பிடுற மக்களே? 3 வாட்டியா? சொல்லணும். அப்புறம் அப்பா அம்மா சோறு போடலைன்னு சொல்லிடுவாங்க கேட்குறவங்க. எத்தனை வாட்டி? 3 டைமா? 3 வாட்டியா? அப்போ பைபிள் எத்தனை வாட்டி வாசிக்கணும்? ஆமென் ஆமென். அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. யோபு ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் నాకు కావాల్సిన ఆహారానికన్నా உம்முடைய வாக்குக்கு முக்கியத்துவம் నీ கொடுக்கிறேன். మాటకు ముఖ్యం ఇస్తాను. ஆமென். ఆమేన్. அடுத்தது என்ன? சங்கீதம் 119 வாசிக்கலாம். కీర్తన 119. வாசிக்கிறவங்க டக்கு டக்குன்னு 43. சரியா வாசிக்கணும். సంకీర్తన 119 119 43. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனம் முற்றிலும் என்னை விட்டு நீங்க விடாதையும். ஆமென். ఆమేన్. அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థమేమి? ஆண்டவரே దేవుడా நான் செத்தாலும் சரி, నేను సస్తేనం సరి, உம்முடைய வசனம் மட்டும் என் வாயில இருந்து நீங்கவே ఈ கூடாது. వసనం అనేది నా నోట్లోంచి పోనే కూడదు. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சாவும் போதும் வசனம் சொல்லிட்டு சாதவணும். సచ్చినప్పుడు కూడా దేవుని మాట చర్చేసి చెప్పాలా. அதனுடைய பொருள் దాని అర్థం சொல்லிட்டு செத்துறணும் இல்ல, மரண படுக்கையிலும் வசனம் உங்களை விட்டு விலகாது இருக்கட்டும். మరణ ఆస్కిలోన మన దేవుని మాట మన నోట్లోంచి పోకూడదు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாகிஸ்தானில் ஒரு முஸ்லிம் சகோதரி பைபிள் வசனத்தை படுக்கையில் கிடந்து வசனத்தை படிச்சு, அதாவது சொல்லி சொல்லி விடுதலை பெற்றவள் உண்டு. పాకిస్తాన్ లో ఒక సహోదరి బైబిల్ వచనాలు చెప్పి చెప్పి ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியில சொல்லுவார், என்ன குல்ஸ்தான் எஸ்தரா. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. படுக்கை, ఆస్కిలో படுத்த படுக்கையாய் கிடந்தவள். ఆస్కిలో పడిన పడుకగా ఉండాలి. அவளுடைய தகப்பனார் ஒரு குருவானவர், மத குரு. వాళ్ళ నాన్న వచ్చి ఒక ஆனா அவளுக்கு దీంట్లో திருப்தி இல்லை. అవుతే వాళ్ళకి దాంట్లో ఇష్టం లేదు. பைபிளை படிக்க தொடங்கினாள். బైబిల్ చదివేదానికి ఇచ్చింది. பைபிளை படிக்க தொடங்கி இயேசு செய்த அற்புதங்களை சொல்லி
బైబిల్ చదివిన తర్వాత యేసు చెప్పిన అద్భుతాలు చెప్పి படிச்சு ஆண்டவர் இயேசுவே நீர் உண்மையான நபி என்றால், యేసు స్వామి నువ్వు నిజమైన నబి అంటే, நீர் அன்று இருந்தபோது அற்புதம் செய்தவர் என்றால், అప్పుడు చేసిన అద్భుతాలు ఇప్పుడు ఉన్నాయి எனக்கு செய்யும். నాకు చెయ్యి. அவள் எழும்பினாள். ఆయమ్మ లేచింది. படுக்கையில் கிடந்தவள் எழும்பினாள். బెడ్ లోనే పడింది ఆయమ్మ లేచింది. ஊழியம் செய்றாங்க. సేవ చేస్తా ఉంది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப இருக்கிறாங்களான்னு தெரியாது. ఇప్పుడు நான் விசுவாசத்தில் வந்தபோது கேட்ட சாட்சி இது. అది పాంత నిండా பாகிஸ்தானில் ஒரு சகோதரி. పాకిస్తాన్ లో ఉండే ఒక ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, என்ன வசனம்! దేవుని వసనము. அப்போ அதுதான் தாவீது சொல்றாரு, అదిదా దావీదు చెప్తాడు, ஆண்டவரே దేవుడా என் மூச்சு போனாலும் பரவாயில்லை, నా శ్వాసం పోతేనే என் పర్వాలేదు, வாயிலிருந்து ஆண்டவருடைய வசனம் பேச்சு என்னை விட்டு போக నా கூடாது. నోట్లోంచి దేవుని వసనం అనే మాట పోకూడదు. ஆமென். ఆమేన్. மூச்சு போனாலும் பரவாயில்லை, பேச்சு போக கூடாது. శ్వాసం పోతేనే పర్వాలేదు, మాట పోకూడదు. தேவ வசனம். దేవుని వసనము. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ வசனம் దేవుని వసనము உங்க வாயை விட்டு விலக கூடாது. నోట్లోంచి విడిపోకూడదు. ஆமென். ఆమేన్. 103 அதே சங்கீதம் 103. అదే కీర్తన 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவிற்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேனுக்கு ஒரு சிறப்புண்டு தெரியுமா? తేనీంగులకు కొంచెం పెసలు ఉన్నాయి. తేనీంగులకు எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு மதுரம் தேன். ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? நீங்க எவ்வளவு தேன் குடிச்சாலும் మీరు ఎంత తేనె உங்களுக்கு சுகர் லெவல் கூடாது. షుగర్ ఎక్స్ట్రా అవ్వదు. சிஸ்டர், நர்ஸுங்க சரிதானே? வேற யாராவது? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. நிரூபிக்கப்பட்ட, சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்டது. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, చూడండి, அப்போ தாவீது சொல்றாரு, దావీదు చెప్తాడు, ஆண்டவரே దేవుడా அந்த தேனை காட்டிலும் உம்முடைய வசனம் எனக்கு மதுரமாயிருக்கிறது. ఆ తేనె కన్నా నీ వసనం అనేది నాకు మధురమైందిగా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாட்டை ஏன் இன்று வரை எத்தனை தலைமுறை, இன்னைக்குள்ள தலைமுறைனாலும் அதுங்க பாடிக்கிட்டே இருக்கும். బ్రగ్మెన్స్ అయ్యా పాటలు వేయాలంటే ఇంకా వాళ్ళు పాడుతూ ఉంటారంటే అంత என்ன మంచి காரணம் தெரியுமா? ఏమంటే அவர் கவிதை ஒண்ணு எழுத மாட்டாரு. అతను కవిత ఏం రాయడు. ஆமா, இப்ப எல்லாம் கவிதை எழுத தொடங்கிட்டான். சினிமா பாட்டுக்காரனை விட மிஞ்சி விட்டானுங்க. ఇప్పుడు అందరూ కవితలు రాస్తారు. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే அப்பா கவிதை எழுதுறதில்ல, అతను అది రాయడు. பைபிள் வசனத்தை தவிர மீதி போக மாட்டார். బైబిల్లో ఉండే మాట తప్ప వేరే మాటలు రాయడు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அதனால்தான் దాని నుంచి இத்தனை தலைமுறைகளை பார்த்த போதும் ఎన్ని తలమురాలను చూస్తూ அது ఉంటాను, இன்னைக்குள்ள ஜெனரேஷன்லயும் அது என்ன செய்து ఇంకా கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. క్రియ చేస్తా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎలాంటే அதில் இருக்கிற தேவனுடைய வசனத்தில் இருக்கிற ஜீவன். దాంట్లో ఉండే వసనాలు అనేది ఒక జీవనం. ஆமென். ஆமென். வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. எலும்பு மஜ்ஜைகளுக்கு உள்ளிலும் ஊடுருவக்கூடிய வல்லமை உள்ளது. దేవుని వసనములు అనేది శరీరం నుండి ఎముకల లోపల కూడా అది పోయేదానికి బలం ఉంటాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని அதனால தான் தாவீது சொல்லுகிறார், దావీదు దాని చెప్తాడు, அப்பா உங்க வசனம் மட்டும் என் வாயிலிருந்து எடுத்து விடாதேயும், నా నోట్లో నుంచి నీ మాటల్ని మాత్రం நீங்க ఎత్తేవద్దు, விட்டு விடாதேயும், మీరు నన్ను విడిసేదండి, ஏன்னா அதுதான் எனக்கு மதுரம். అదే నాకు మధురమైంది. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ வசனம் దేవుని వసనము உங்க வாய்க்கு மதுரமா నీ இருக்கட்டும். నోటికి మధురంగా ఉండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வசனம் உங்க வாயிலிருந்து வரட்டும். వసనాలు నీ నోట్లోంచి రాని, நியாயப்பிரமாணம் உங்க வாயிலிருந்து வரட்டும். న్యాయ ప్రమాణాలు అనేది నీ నోట్లోంచి రాని. தேவனுடைய வசனம்
வசனம் எவ்வளவு உங்க வாயிலிருந்து வருகிறதோ దేవుని వచనాలు నీ నోట్ల నుంచి தேவனுக்கு அது பிரியம். దేవునికి అది ప్రియము. அதனால தான் நியாயப்பிரமாணத்திலே சொல்லிட்டார், இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு விலக கூடாது. దాని నుంచి ప్రమాణాలని నీ నోట్ల నుంచి పోకూడదు. யோசுவாவை பார்த்து சொன்னார் ஆண்டவர், యోసువాని దేవుడు చెప్పాడు, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. నేను నిన్ను విడిచిపోయేది నీకు నేను సహాయం மோசேயோடு சொன்னது போல உன்னிடமும் சொல்லுகிறேன். యోసువా దగ్గర చెప్పాను. ஆனால் అవుతే కండిషన్, ఒక కండిషన్, என் நியாயப்பிரமாணம் உன்னை விட்டு விலக கூடாது. నా న్యాయ ప్రమాణం అనేది నిన్ను విడిచిపోకూడదు. வசனம் உனக்குள்ள இருந்தால், దేవుని వచనాలు నీలో ఉంటే, வசனம் உன் வாயில இருந்தால், వచనాలు నీ నోట్లో ఉంటే, வசனம் உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டால், ఆ వచనాలు నీ నోట్ల నుంచి బయటపడి தேவன் அதன் மூலம் மகிமைப்படுவார். దేవుని దాని ముఖాంతరం మహిమపడుతుడు. ஹalleluya. தேவனுக்கு அது பிரியம். దేవునికి అది ప్రియము. ஆமென். ఆమేన్. பாட்டி கதை சொல்றதை விட, అవ్వ కథలు చెప్పేదానికేనా, பாட்டி நிலாவில வடை சுட்ட கதையை சொல்றதை விட, అవ్వ చంద్రుల్లో ఆ ఓడలు కాల్చేస్తారా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமா, அதுலயும் இப்ப 2K கிட்ஸ் சொல்றாங்க, இப்ப பாட்டி நிலாவில டோனட் சுடுதான். ఇప్పుడు అవ్వ చంద్రుల్లో అది ఇది ఏమో కాలుస్తాయంట. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. பாட்டி வடை சுடட்டும், டோனட் சுடட்டும், ఆ అవ్వ ఏం కావాలన్నా కాల్చుకోవచ్చు. இல்ல பர்கரே போடட்டும், ఏమన్నా బర్గర్ కూడా ఏయని. இந்த கதையை விட ఈ కథనికనా, தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உன் சந்ததிக்கு தேவ வசனத்தை ஊட்டு. నీ సందులకు దేవుని మాటల్ని తినిపించు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya வர மாட்டேங்குதே. ஆமென். ఆమేన్. தேவ வசனத்தை ஊட்டு. దేవుని వచనాల్ని మార్చు. துதிக்கிற துதிப்பாடல சொல்லு. తుదించే పాటలు చెప్పించు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அது குழந்தை பருவத்திலே அதனுடைய புத்தியில் ஸ்ட்ராங்கா போய் உட்கார்ந்து கொள்ளும். ఈ చిన్న బిడ్డల వయసులోనే నీ దేవుని మాటలు ఆ పాటలు బాగా పోయి కూర్చొని మండు. ஹalleluya. హల్లెలూయా. பிரசங்கி சொல்லுகிறான், ప్రసంగి చెప్తాడు, உன் தாயின் போதனையை மறவாதே. నీ తల్లి చెప్పే మాటని మరెద్దు. ஆமென். ஆமென். அப்ப தாயே, நீ எதை போதிக்கணும்? తల్లి నువ్వు ఏం చెప్పాలా? வசனத்தை போதி. దేవుని వచనాలను చెప్పు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அது உன்னுடைய பிள்ளையின் அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த வசனம் அவனுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். నీ బిడ్డకు వాడు బతికే దినములంతా ఆ వచనాల్ని క్రియాలు చేస్తూనే ఉన్నో. இந்த மெமரி வேர்ட்ஸ் எதுக்கு சொல்றோம் தெரியுமா? பிள்ளைகளை வச்சு బిడ్డలు మెమరీ వర్డ్స్ ఏంటి చెప్తాం తెలుసునా? இதுக்காகத்தான். దీనికోసం பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வசனம் வரணும். దేవుని బిడ్డల మోట్ల నుంచి వచనాలు அப்பதான் రావాలి. பிள்ளைகளுக்கு புத்தி வரும். అప్పుడుదా బిడ్డలకు జ్ఞానం అనే நீ వచ్చును. போன்விட்டா கொடுத்தும் காம்ப்ளான் கொடுத்தாலும் புத்தி வராது. నువ్వు కాంప్లాన్ హార్లిక్స్ ఏమి ఇస్తేనం రాదు. ஆமா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பவுடரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். వైట్ ఒక్కొక్క పౌడర్ కనిపెట్టిండాడు. ஆமா, வளர்றதுக்கு ஒண்ணு, పెరిగేదానికి వైట్, நான் வளர்கிறேனே மம்மி నే పెరుగుతా ఉండనే మమ్మీ, அதுக்கு ஒண்ணு, దానికి వైట్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமா, இன்டெலிஜென்ட் ஆகிறதுக்கு ஒண்ணு, ఇంటెలిజెంట్ అయ్యేదానికి వైట్. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ఏమీ లేదు దాంట్లో కానిపిండి. உன் காசு தீருமே தவிர నీ డబ్బులు ఖర్చు అవునే உன் புள்ளைக்கு புத்தி வரணும்னா வேதத்தை போதி. నీ బిడ్డకు జ్ఞానం రావాలంటే தெய்வ பயம் பிள்ளைக்குள் வரட்டும். దేవుని భయం నీ బిడ్డకు రాని. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். కర్తருக்கு భయపడేదే జ్ఞానానికి ఆరంభం. ஒரு மாற்றமும் இல்லை. దాంట్లో యా బదలవన లేదు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வசனம் விடணும். బిడ్డల నోట్లో వసనాలు రావాల. நம்முடைய வாயிலிருந்து வசனங்கள் வரட்டும். మన నోట్లో వసనాలు రాని. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. அதில் தேவன் பிரியப்படுகிறார். దాంట్లోదా దేవుడు ప్రియపడతాడు. ஆமென். ఆమేన్. இரண்டாவது காரியம், రెండో కార్యము, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற துதி. దేవుని ఒక నామాన్ని తుదించేది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நான் முதல்ல சொன்னது போல ఫస్ట్ లో చెప్పింటారా, ஒரு மனிதனுக்கு ரசிகனாய் இருந்தால், ఒక మనిషికి రసికుడుగా ఉంటే அவனுடைய வாயிலிருந்து அவனுடைய துதியை தான் பாடிக்கிட்டே இருக்கும். என் தலைவன் அப்படி, என் ஆளு அப்படி, என் தலைவன் அப்படி, என் தலைவன் இப்படி செய்தான், என் தலைவன் அப்படி செய்தான், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இதுதான் வந்துகிட்டே இருக்கும். వాడి నోట్లో వాడిని గురించిదా అన్ని మాటలు వస్తానే ఉన్ను. இல்லையா? ஐயோ, எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆமென். ఆమేన్. அம்மாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென். பாக்கியலட்சுமியை பார்த்து பார்த்து பாக்கியலட்சுமியே தன் தூக்கத்திலே வர்றா.
ஆமென். ಆಮೇನ್. அதுக்கும் ஆமென் உஷாராயிட்டாங்க. భాగ్యలక్ష్మిயை பார்த்தா யார் தான் வருவா? భాగ్యలక్ష్మి చూస్తే ఎవరుదా వస్తురో అదే వచ్చును. భాగ్యలక్ష్మి தான் வருவா. అవును. மகாலட்சுமியை பார்த்தா மகாலட்சுமி தான் வருவா. మహాలక్ష్మి చూస్తే మహాలక్ష్మి దా వచ్చును. மூதேவியை பார்த்தா மூதேவி தான் வருவா. మూదేవిని చూస్తే అదే మూదేవి వచ్చును ఇంట్లో. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏమంటే நம்முடைய வாயிலிருந்து வருகிற யாரை பிரைஸ் பண்ணுகிறோம், யாரை உயர்த்துகிறோம். ఎవరిని మనం పెరిపెడతాము, ఎవరి దగ్గర మనం పెరుగుతా ఉంటాము. நல்ல கவனிங்க, அதை தேவன் உன்னிப்பாய் கவனிக்கிறார். దేవుడు దాన్ని కరెక్ట్ గా గమనిస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம் உலக பிரகாரமாய் இருந்து ரட்சிக்கப்பட்டதால் మనము లోక ప్రకారంగా ఉండి రక్షింపులో వచ్చిన దాని నుంచి நம்மில் பழைய மனுஷன் தலை தூக்க அடிக்கடி நினைப்பான். మనలో పాంత మంచి అప్పుడప్పుడు వచ్చేదానికి ట్రై చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அதற்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாது. దానికి మనము జగా ఇయకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்கு ஒரு லெவல், அவ்வளவுதான். அதுக்கு மேல దానికి ఒక don't లెవెల్ ఉంటాయి. price. దానికి పైన అది వస్తే దానికి ఆమేన్. జగా ఇయకూడదు. ஈவன் அரசியலா இருக்கட்டும். కొంచెం పాలిటిక్స్ గా ఉండొచ్చును. ஆமென். ఆమేన్. நாங்க அரசியல் நிறைய பேசுவோம். పాలిటిక్స్ కొంచెం జాస్తి మాట్లాడుతాం. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எங்களை தூக்கம் கெடுக்கிறது, தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக நாங்க பண்ற வேலையே அரசியல் டாபிக்ஸ் தான். నిద్ర కొంచెం తోసి పెట్టేదానికే పాలిటిక్స్ లో కథలు అది మాట్లాడేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. டிராவல் டைம்ல. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி நிறைய பேசுவோம். ఈ తర నిండా ஆனால் మాట్లాడుతాము. எல்லாவற்றுக்கும் ஒரு லெவல் தான். అన్నిటికి ఒక లెవెల్ ఉంటాయి. அதுக்காக அவனுக்காக கொடி பிடிக்க எல்லாம் போக மாட்டோம். దానికోసం వానికి పోయి జెండా పట్టం కాదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நான் என் வாயிலிருந்து மகிமைப்படுத்தப்படக்கூடிய தகுதியுள்ள ஒரே தெய்வம் என் இயேசு மட்டுமே. నా నోట్లో దేవుని మహిమపరిచే మాట అనేది యేసు அதில் మాత్రమే. அதில் தேவன் பிரியப்படுகிறார். దాంట్లో దేవుడు ఇష్టపడతాడు. என் புள்ள என்னையே துதிக்கணும். నా బిడ్డ నన్నే ఆరాధించాలి. ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పాడు, என் மகிமையை மட்டும் விக்கிரகத்துக்கு கொடுக்கவே மாட்டேன். నా మహిమని విగ్రహానికి మాత్రం నేను ఈయను. ஆமென். ఆమేన్. சங்கீதம் 34:1 வேகமா போலாம். కీర్తన 34:1 చదువుతాము. సంకీర్తనాలు. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். போதும். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அப்போ வாயில என்ன இருக்கு? అప్పుడు నోట్లో ఏముండాయి? கர்த்தரை துதிக்கிற துதி. దేవుని తుదించే తుదులు. ஒரு மனுஷனை புகழாமல், ఒక మనిషిని வேறு நாமங்களை புகழாமல், వేరే నామాలను வேறு చెప్పకుండా, தலைவர்களை புகழாமல், యా లీడర్ పేరు చెప్పకుండా, வேறு மகான்களை புகழாமல், యా మహానుల పేరు చెప్పకుండా, நம்முடைய துதிக்கு பாத்திரர் இயேசு கிறிஸ்துவின் நாம மட்டுமே நம்முடைய வாயிலிருந்து துதித்துக் கொண்டே இருக்கட்டும். మన తుది ఆరాధనలు యేసుక్రీస్తు నామాల గురించి మాత్రమే. 51:5 சங்கீதம் 51:15 கொஞ்சம் வேகமா போலாம். సంకీర్తనలు 51:15. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். யார் புகழ? ఎవరిని మనం ఎమ్మేసే? ஆண்டவர் புகழ. அப்போ நம்முடைய நாவு யாரை புகழ்ந்துட்டு இருக்கணும்? మన నేలకే ఎవరిని చెప్తా ఉండాలా? ஆண்டவரை மட்டும் புகழணும். దేవునికి మాత్రం మనం స్తోత్రాలు. அதுல ஆண்டவர் பிரியப்படுகிறார். దాంట్లో దేవుడు ఇష్టపడతాడు. ஆமென். ఆమేన్. யாத்ரா 23:13 நியாயப்பிரமாணத்திலே சொல்லுகிறார், நீ அந்நிய தேவர்களுடைய நாமம் உன் நாவிலிருந்து பிறக்க கூடாது. వేరు దేవుని ఒక నామాలు నీ నేలికలో నుంచి రాకూడదు. எடுத்தவங்க வாசிங்க. பேரை சொல்ல வேண்டாம். அது உன்னுடைய வாயிலிருந்து, நாவிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு ஆண்டவர் தீவிரமாய் அந்த காரியத்தில் இருக்கிறார் பாருங்க. తీవ్రంగా దేవుడు ఆ కార్యంలో ఉంటాడు చూడండి. நியாயப்பிரமாணம் கட்டளை, ప్రమాణాలు అది మాటలు. அதனாலதான் 10 கட்டளையில முதல் கட்டளையே அதுதான். 10 మాటల్లో అది ఒకటి ఫస్ట్ అదే. எனக்கு நிகராய் ஒரு விக்கிரகம் நீ செய்யாதே. నాకు సమంగా ఒక విగ్రహాన్ని నీవు చేయకూడదు. காரணம் நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். అంటే నేను సర్వశక్తుడైన దేవుడు. எனக்கு நிகராய் மண்ணோ பொன்னோ
మరమో ఎత్తిலும் విగ్రహం ఉండాకాదు. నాకు సమంగా మన్నులోనో బంగారులోనో காரணம் எனக்கு நிகர் ஒருவரும் இல்லை. నాకు సమంగా ఎవడు లేదు. நீ ஆண்டவருக்கு நிகரா எந்த விக்கிரகத்தையும் செய்து விட முடியாது. దేవునికి సమంగా ఆ విగ్రహాలను నువ్వు చేయను కాదు. ஹalleluya. காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ఆతన సర్వశక్తుడైనోడు. 10 கட்டளையில் முதல் கட்டளையே அதுதான். 10 மாட்டல்ல ஃபர்ஸ்ட் மாட்ட காரணம் என்ன? நம்முடைய நாவிலிருந்து அவர் நாமத்தை துதிக்கிற துதி மட்டும் வர வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். మన నాలికలో ఆతని తుది చేసే తుదిలు మాత్రం రావాలని ఆశపడతాడు. ஆமென். அப்ப நம்முடைய நாவிலிருந்து మన నాలికరించి தேவனை துதிக்கிற துதி, கர்த்தரை துதிக்கிற துதி மட்டும் என்ன செய்யணும்? எழும்பிக்கிட்டே இருக்கணும். మాత్రం లేస్తనే ఉండాలా. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தருக்கு நிகராய் ஒருவனையும் புகழக்கூடாது. దేవునికి సమంగా ఎవరిని నువ్వు తుదికూడదు. ஆமென். ஒரு மனிதனையோ தெய்வத்தையோ வைக்காதீர்கள். யா மனுஷிని దేవుని పట్టద్దు. கர்த்தர் கர்த்தர். ஆத்தனை யெகோவா. அவர் யெகோவா. ஆத்தனை யெகோவா. அவர் எல் ஷடாய். ஆத்தனை எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். சர்வசக்துடைன దేవుడు. அவருக்கு நிகர் இந்த உலகில் ஒன்றுமில்லை. ஆத்தனிக்கு சமங்க லோகமுல ఎవడు లేదు. ஆமென். இந்த துதி எப்போதும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். ఈ తుది ఆరాధనలు ఎప్పుడు మన నోట్ల నుంచి రావాలా. హల్లెలూయా. 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 முதல் காரியம், ఫస్ట్ కార్యము தேவ வசனம் வாயிலிருந்து புறப்படணும். ஆத்தன వசనాలు మన నోట్ల నుంచి బయట రావాలా. இரண்டாவது, ஆண்டவருக்கு பிரியம், దేవునికి ప్రియమైంది நம்முடைய వాయిலிருந்து துதி புறப்படணும். మన నోట్ల నుంచి ఆరాధనలు బయటపడాలి. ஆமென். ஆண்டவரை உயர்த்துகிற, దేవుని పెరిగించే துதி வெளிவரணும். ஆத்தன తుది. மூன்றாவது காரியம், வேகமா போகலாம். మూడో కార్యము, மூன்றாவது, உன் வாயிலிருந்து நீ சொன்னதை நிறைவேற்றணும். அதில் ஆண்டவர் கருத்தாய் இருக்கிறார். నీ నోట్లే చెప్పేది నువ్వు దాన్ని ముగించాలా. ஆமென். 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 நாம புரிந்து கொள்ளும்படியாய் பொருத்தனையாய் இருக்கலாம், நேர்ச்சை எதுவாய் இருக்கட்டும். మనం చెప్పేది మాటలు நான் தேவனுக்கு தேவனிடத்தில் சொன்னதை, என் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். దేవుడు ప్రియపడతాడు. నేను చెప్పేది నే పొరతనలు చేసుకునేదాన్ని నేను చేసి. வேகமா கொஞ்சம் வேத வாக்கியங்கள் வாசிக்கலாம். மாத்தி வாசிங்க. 2-3 பேரு. உபாகமம் 23, 21, 23. உபாகமம் 23, 21, 23. இன்னொரு ஆளு பிரசங்கி 5 எடுத்துக்கோங்க. பிரசங்கி 5:2. முதல்ல வாசிங்க. உபாகமம் 23, 21ல இருந்து 23. பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் பண்ணாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. ஆனால் உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பண்ணி. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வாயில சொல்லிச்சேன்னா அது செய்தே தீரணும். கர்த்தர் உன்னிடம் கேட்பார். దేవుడు నువ్వు చెప్పిన మాటని అది నువ్వు చేసే కావాలా. நீ சொல்லாவிட்டால் பாவம் இல்ல. నువ్వు చెప్పలేదంటే పాపం లేదు. ஆனால் நீ சொன்ன பிறகு செய்யாவிட்டால் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. అయితే నువ్వు చెప్పిన తర్వాత దాన్ని చేయలేదంటే అది పాపం. தேவனுக்கு நாம் பிரியமா இருக்கணும்னா, దేవునికి మనం ప్రియంగా ఉండాలంటే நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிறைவேற்றப்படக்கூடியதாய் இருக்கணும். మన నోట్ల నుంచి వచ్చే మాటలు అది చేసేదిగా ఉండాలా. பிரசங்கி 5 வாசிங்க. 5:2. பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடனில் பிரியப்படுகிறவர் அல்ல. நேர்ந்து கொண்டதை செய். செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நல்லது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய வாயிலிருந்து வருகிற பொருத்தனைகள், మన నోట్ల నుంచి వచ్చే మాట, ஆண்டவரே நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், உமக்காய் அப்படி பண்ணுவேன், உமக்காய் அப்படி ஓடுவேன், இப்படி ஓடுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். దేవుడా నీకు నేను అట్లా చేస్తాను, ఇట్లా చేస్తాను, నీకు ఎన్నో కార్యాలు చేస్తానని చెప్పేది. செய்ய முடிகிறத சொல்லு.
చెప్పేది చెయ్యాలని చెప్పు. ஆமென். ఆమేన్. சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்காதே, அது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. చెప్పేది చేయలేదంటే దేవుని పాపమని న్యాయప్రమాణం చెప్తాయి. பிரசங்கி சொல்லுகிறார், தேவன் அருவருக்கிறார் அதை. దేవుడు దాన్ని ఇష్టపడలేదు. மூடனாய் இருக்காதே. మూడగా ఉండవద్దు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் என்ன சொல்லுகிறோமோ, మనం ఏం చెప్తామో, என் வாயிலிருந்து தேவனுக்கு நான் என்ன செய்வேன் என்று வருகிறதோ அதை செய்யணும். నా నోట్ల నుంచి దేవునికి నేను ఏం చేస్తానో అది దాన్ని చెయ్యాలి. பொருத்தனை பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லல, దాన్ని చేస్తానని దేవుడు చెప్పలేదు. ஆனால் நீ பண்ணினால் அவர் செய்யாமல் இருந்தால் அவர் கேட்பார். నువ్వు చెప్పేదాన్ని నువ్వు చేయలేదంటే అవుతే దేవుడు దాన్ని అడుగుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கி 5:4-5 வாசிங்க. ప్రసంగి 5:4-5 చదువుతాము. ஃபுல்லா வாசித்தாச்சா? 5 வரைக்கும். ஓகே. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த காரியம் நம்ம சொல்ல என்ன வாயிலிருந்து என்ன சொல்றோமோ, మన నోట్ల నుంచి మనం ఏం చెప్తామో அதை செய்தே தீரணும். దాన్ని చేసే కావాలా దేవుడు. சங்கீதம் 15:4. సంకీర్తనలు 15:4 చదువుతాము. சங்கீதம் 15 சொல்லுங்க பார்க்கலாம். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சங்கீதம் 15 ஒரு சிறப்புண்டு. ஆமென். ஆமென். என்ன சிறப்பு? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? ஆமென். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, கூடாரத்துல தங்கணும்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணணும்னா அவருக்கு பிரியமா இருக்கணும். இல்லாட்டி அடிச்சு துரத்தி வெளியே போட்டுருவார். అతనికి పరిశుద్ధమైన స్థలములో మనం ఉండాలంటే మనం పరిశుద్ధంగా ఉండాలా? இல்லையா? అవును. நம்ம வீட்டுல நமக்கு இஷ்டம் இல்லாதபடி நடந்தா நம்ம என்ன செய்வோம்? మన ఇంట్లో మనకి ఇష్టం లేని దాన్ని మనం చేస్తే ఏం చేస్తామో? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உசாராயிட்டீங்க. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசம் பண்ணுவான். నీ సముఖములో ఓడి వాసన చేస్తుడు. யார் உம்முடைய சபையில் ఎవరు నీ సభలో தங்குவான்? ఉంటుడు. யாரு? ఎవరు? ஆண்டவர் சொல்றாரு. దేవుడు చెప్తాడు. நிறைய காரியம் சொல்றாரு. ఎన్నో కార్యాలు చెప్తాడు. அதுல ஒரு காரியம் தான், దాంట్లో ఒక కార్యం మాత్రం, வாக்கு மாறாதவன். నీ నోట్లో వాక్ మారకుండా. நல்லா சொல்லுங்க, வாக்கு மாறாதவன். నోటి మాట మారనోడు. அப்பா சமூகத்துல, அப்பா வீட்டுல நாம இருக்கணும்னா அப்பாவுக்கு நாம கொடுக்கிற வாக்கை மாற்றக்கூடாது. அவர் அதில் பிரியப்படுவதில்லை. దేవుని సమూహంలో మనం ఉండాలంటే దేవునికి మాట ఇచ్చిన మాట మనం తప్పకుండా మాడాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டோம் என்றால் நம்மை போல ఇల్లు ఉడిచి మనం బయట తరుముతామంటే మనతర சபிக்கப்பட்டவன் வேறு ஒருவன் இல்லை. శాప అందుకునేవాడు మనతర ఎవడు ఉండడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் இந்த காயின் சபிக்கப்பட்டான். దేవుని సమూహం నుంచి కాయిని సవాల్ తీసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. தேவ சமூகத்திலிருந்து நோவாவின் 3 பிள்ளைகளில் ஒருவன் காம் சபிக்கப்பட்டான். నోవా బిడ్డలో కామ్ అనేవాడు సవాల్ తీసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. காமுடைய வம்சம் தான் இன்னைக்கும் சாபமாய் இன்னைக்கும் பூமியில இருக்கு. కాము వంశంతో ఇప్పుడును భూమిలో மாறாது. సావాలు. தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்க கூடாது. దేవుని సమూహం నుంచి మనం బయటపడేదానికి ఎప్పుడు మనం ఇష్టపడకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, పక్కల చేయి చెప్పండి. ஆணையிட்டதில் చెప్పేదాన్ని நஷ்டம் வந்தாலும் నష్టపడితేను நிறைவேற்றணும். దాన్ని చేసేవల్ల. ஆமென். ఆమేన్. அப்பாவுக்கு செய்வேன்னு சொன்னதை దేవునికి చేస్తానని చెప్పి செய்தே தீரணும். చేసే కావాలా. நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் మన నోట్ల నుంచి వచ్చే మాట நிறைவேற்றுவதில் தேவன் பிரியப்படுகிறார். అది చేసేదానికి దేవుడు ప్రియపడతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரே, உமக்கா ஊழியம் செய்வேன், நான் ஊழியம் செய்திருக்கணும். దేవుడా నీ కోసం నేను సేవ చేస్తానంటే చేసే కావాలా. உமக்காய் நாம் உம்முடைய சுவிசேஷம் சொல்லுவேன்னு ஒப்பு கொடுத்தா சொல்லியே నీ தீரணும். సువిశేషం నేను చెప్తానంటే దానికి నువ్వు చెప్పే కావాలా. ஆண்டவருக்காய் கொடுப்பேன்னு தீர்மானித்தால் கொடுத்தே ஆகணும். దేవునికి ఇస్తానని మనసులో ఉంటే మనం ఇచ్చే కావాలా. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் న్యాయాధిపతిలో 11వ అధికారం 30-31 வாசிக்கலாம். న్యాయాధిపతి யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர், அம்மோன் புத்திரரை என் கையில் நீர் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து
சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியது. பொருத்தனை, యెఫ్తాவின் பொருத்தனை. நான் யுத்தம் முடிந்து வரும்போது, నేను యుద్ధం అయిన తర్వాత వచ్చినప్పుడు ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தந்தால், దేవుడు నాకు జయం ఇస్తే, நான் ஜெயத்தோடு வீட்டுக்கு வரும்போது, నేను జయంతో ఇంటికి వచ్చినప్పుడు முதலில் அந்த என் வீட்டிலிருந்து வெளிப்படுகிறது அது உமக்காய் இருக்கும். ఫస్ట్ లో నా ఇంట్లో నుంచి బయట వస్తారు, ఎవరు నాకు ముందు వస్తారో అది మీకు ఇచ్చేస్తాను. యెఫ్తా యుద్ధத்திற்கு போகிறான், యెఫ్తా యుద్ధానికి పోతాడు, யுத்தத்தில் ஜெயிக்கிறான், యుద్ధంలో జయిస్తాడు, ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு தன்னுடைய வீட்டை நோக்கி வருகிறான். ఆర్భరంతో తన ఇంటిని చూసి వస్తాడు. 34 35 தன் வீட்டிற்கு வரும்போது இதோ அவன் குமாரத்தி அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். போச்சுடா. ஆமென் ஆமென். என்ன சம்பவம்? ఏం సంభవము? மகளுக்கு தெரியாது தகப்பனுடைய பொருத்தனை. ఆ కూతురికి తెలియదు, తల్లి தகப்பன் ஜெயம் பெற்ற ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு வருவதை பார்த்து యెఫ్తా తన ఆర్భరంతో తన ఇంటికి వచ్చినప్పుడు சத்தம் கேட்டு యెఫ్తాவின் மகள் ஓடி வருகிறாள். శబ్దం విని యెఫ్తా కూతురు పరిగెత్తి వస్తాయి. యెఫ్తా தலையில் கை வைக்கிறான். ஐயோ மகளே, యెఫ్తా తన తల మీద చెప్పి, நான் ஒரு பொருத்தனை செய்து விட்டேன், నేను ఒక పొరుతన చేసేసాను, அதில் நான் மாறவே கூடாது, దాంట్లో నేను మారనే కూడదు. மகள் பேர் பார்த்து கேட்கிறாள், என்ன ஆயிற்று? ఆ కూతురు అడుగుతా ఏమైంది? యెఫ్తా சொல்லுகிறான், இப்படியாய் நான் பொருத்தனை பண்ணினேன். యెఫ్తా చెప్తాడు, ఈ తర నేను దేవునికి వాగ్దానం மகள் చేశాను. சொல்லுகிறாள், உம்முடைய விருப்பத்தின்படி நீர் சொன்னபடியே செய்யும். తన కూతురు చెప్పేశాను, నువ్వు ఏం పొరుతన చేసుకున్నా 39 சொல்லுகிறது, 39 చెప్తాయి, தன்னுடைய மகளை యెఫ్తా கர்த்தருக்காய் பலியிட்டான். తన కూతురిని యెఫ్తా దేవుని కోసం బలి ఇచ్చాడు అనేది. ஆமென் ఆమేన్. தனக்கு நஷ்டம் வந்தாலும், తనకు నష్టాలు వస్తేనో, தன்னுடைய வளர்த்த செல்ல பிள்ளை, తన బిడ్డ మంచి బిడ్డ நிஷ்களங்கமான ஒன்றும் அறியாமல் தகப்பனை கட்டி பிடிக்க ஓடி வந்த செல்ல பிள்ளை, ఏమి తెలియని తన బిడ్డ దాన్ని పట్టుకునేదానికి వచ్చింది. ஆனால் అవుతే தான் கர்த்தருக்கு பொருத்தனை செய்தது நிமித்தமா దేవునికి ఆ మాట ఇచ్చిన దాని నుంచి அந்த மகளை கர்த்தருக்கு பலியிடுகிறான். ఆ కూతుర్ని దేవునికి బలి ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. எப்படி முடியும்? ఎట్లవును? எப்படி இது సాధ్యமாயிற்று? ఇది ఎట్లా సాధ్యమైంది? தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இதுதான் தெய்வ பயம். ఇదే దేవుని యొక్క భయం అనేది. நான் ஆண்டவருக்கு ஒன்னு சொல்லிட்டேன்னா, దేవునికి నువ్వు చెప్పేస్తున్నంటే, ஆண்டவர் எனக்கு தந்துட்டாருன்னா, దేవుడు నాకు ఇచ్చేసినోడంటే, நான் சொன்னதை அவருக்கு செய்தே தீருவேன். నేను చెప్పింది అతనికి ఇచ్చేసేసే. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு என் வாயால சொன்ன காரியத்தை దేవునికి నా మాటలు నోట్లో చెప్పిన మాటని நான் நிறைவேற்றியே தீருவேன். నేను చేసే అవుతును. அதில் தேவன் பிரியப்படுகிறார். దాంట్లో దేవుడు ప్రియపడతాడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான்காவது காரியம், నాలుగో కార్యము, என் வாய் నా నోట్లో மீறாதபடிக்கு கட்டி போடுவேன். తప్పకుండా నేను కట్టు పెడుతును. என் வாயை கட்டி போடுவேன். నా నోటిని కట్టుతును. ஆமென். ఆమేన్. சில காரியத்துக்கு என் வாயை கட்டணும். కొన్ని మాటలకు నా నోరుని அது మూస్తును. தேவனுக்கு பிரியம். అది దేవునికి ప్రియము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா வர மாட்டேங்குதே. தூங்குறீங்களோ? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. நல்ல கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. முக்கியமான காரியம் வரும்போது உம்முன்னு இருந்தா வாயை கட்டி போடணும். నోరుని మూసి ఉండాలా. சில காரியங்கள் தேவன் நம்முடைய வாயிலிருந்து வருவதை அறிவருக்கிறார். కొన్ని మాటలు మన నోట్ల నుంచి వచ్చే దేవుడు ఇష్టపడలేదు. எனவே வாயை கட்டி போடணும். దాని నుంచి నోరుని మూసుకొని சங்கீதம் ఉండాలా. 17:3 సంకీర్తన 17:3 చదువుతాము. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமென். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னிடத்தில்
குற்றம் கண்டுபிடிக்க என்னை நீர் சோதித்து பார்த்தும் என்னிடத்தில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. దేవుడా నా శోధనలో నువ్వు చూసిన నాలో ఏమీ తప్పు లేదు. ஏன்னா ఎలాంటే என் வாழ்க்கையில నా జీవితంలో சில காரியங்களுக்கு என் வாயை மீறாதபடிக்கு நான் தீர்மானம் எடுத்திருக்கேன். కొన్ని మాటల్లో నా జీవితంలో నా నోటిని మూసుకొని இன்னைக்கு சில பிள்ளைங்க இந்த செய்தியை கேட்டு சில தீர்மானங்கள் எடுக்க போவதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ఈ బొద్ది మాటలు ఇని దేవుని బిడ్డలు కొన్ని మాటలకు తీర్మానాలు ఎత్తుతారు. தாவீது சொல்றார், நான் என்னிடத்தில் ஆண்டவர் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னுடைய ஒரு தீர்மானம், தேவனுக்கு விரோதமாய் என் நாவுகளை நான் கட்டி வைத்திருக்கிறேன். దేవునికి విరోధంగా నా నేలకి నేను కట్టి పెడుతును. 39:1 சங்கீதம் 39:1 సంకీర్తనలు 39:1 கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு ஹalleluya. என்ன உசுப்பேத்துறதுக்கு துன்மார்க்கன் முன்னாடி இருக்கிறான். నన్ను ఎక్కించేదానికి దుర్మార్గుడు ముందు ఉన్నాడు. ఆమేన్ ఆమేన్ హalleluya. என் கூட இருக்கிறவன் உசுப்பேத்த தான் செய்வான். నా జతలో ఉండేవాడు ఏమేమో చెప్తుదా చేస్తాడు. அவன் இருக்கிற வரைக்கும் என் வாயை நான் கடிவாளம் போட்டு வச்சிருக்கிறேன். వాడు ఉండేదాకా నా నోటిని మూసుకొని నేను ఉంటాను. பக்கத்துல இருக்கிறவன் சினிமா கதை தான் பேசுவான். పక్కలో ఉండేవాడు సినిమా కథలతో మాట్లాడుతాడు. பக்கத்துல இருக்கிறவ பாக்கியலட்சுமியை தான் சொல்லுவா. పక్కలో ఉండేది భాగ్యలక్ష్మి కథలతో చెప్పును. ஆமென். பக்கத்து வீட்டுக்காரியம்மா ஓடி வந்து சொல்லுவா, ஏக்கா அக்கா பாக்கியலட்சுமி இன்னைக்கு பாத்தியா? భాగ్యలక్ష్మి ఎట్లుండాయని చూస్తా. ஆனாலும் அவன் இப்படி பண்ணி இருக்க கூடாது அந்த பாவத்தை. అవుతేనాది ఇట్లా చేసిండు కూడా ఆ పాపాన్ని. இவன் புருஷாங்க சாவு கிடப்பான். వీని భర్త ఆడ సచ్చేదానికి ఉంటాడు. ఆమేన్ ఆమేన్ హalleluya. హalleluya. அதெல்லாம் இவளுக்கு பிரச்சனை இல்ல. అదంతా దీనికి ఏం இவளுக்கு లేదు. பாக்கியலட்சுமி அடிச்சிட்டானாம். భాగ్యలక్ష్మిని వాడు కొట్టేసినాడంట. கதை தெரியல சொல்றேன். ஆமென் ஆமென். என்ன எடுக்க போறீங்க? எடுத்தாலும் அதை தான் எடுப்பீங்க. மாமியார் மருமக சண்டை. ఏమి ఎత్తబోతాము? వాళ్ళ అత్త కోడలు ఇంట్లో ఉండే కథ. ஆமா ஆமா ఆమేన్ ஆமென் ఆమేన్. ஏன்னா ஒரே வீட்டுல ரெண்டு ரசிகையும் வரணும் இல்ல? ఇంట్లో ఒకే ఇంట్లో ఇద్దరు సెపరేట్ ఉండాలి కదా இல்லையா? ரெண்டு பேரையும் கவர் பண்றதுக்கு தான் அங்க இன்னொருத்தன் இருப்பான். அப்பா ஆவி ஒருத்தன் மிச்சர் தின்றமை. ஆமே. இத தவிர என்ன எடுக்க போறீங்க? దీని తప్ప ఏం ఉండబోతాయి? ஆமே. அது பிரச்சனை இல்ல. అది కాదు. ஆனாலும் பாக்கியலட்சுமி இப்படி செஞ்சிருக்க கூடாது. భాగ్యలక్ష్మి అనేది ఇట్లా చేసిండు కూడాదు. படுபாவி இப்படி அடிச்சு புட்டான். ఆడు ఇట్లా కొట్టేసినాడంట. நேத்தைக்கு தான் அக்கா வாங்கின அண்ணங்கிட்ட. నిన్నదా అక్క దగ్గర తీసినాడు 4. நேத்தைக்கு தான் அக்கா வாங்கின அண்ணங்கிட்ட. అన్నకు దగ్గర அது மறந்து போச்சு. అది పోయింది. எதுக்கு வாங்கின அது மறந்து போச்சு. ఏంటికి రండి తీసుకున్నాడు. பாக்கியலட்சுமி தான் கவலை. భాగ్యలక్ష్మి దా అమ్మకి చింతలు. ஆமென் ఆమేన్. எக்கா அதுதான் சொல்லுவா. అక్క అదిదా చెప్పును. ஆனா நாம வாயை என்ன செய்யணும்? మన నోరు ఏం చేయాలా? பக்கத்து எக்கா நம்ம கூட இருந்து வாயை போட்டு அலம்புற வரைக்கும் நம்ம வாய் ఆ ఎక్క నోరు బాగా మాట్లాడి తీసేదాకా మన నోరు திண்டுக்கல்லு போட்டுக்கணும். మూసి ఉండాల. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేன். நம்ம அப்படியா அக்கா? అట్లా ஐயோ ஆனாலும் பண்ணி இருக்க கூடாது. వాడు అట్లా చేసిండు కూడా అది అవుతేను దాన్ని. நம்ம என்ன ஆயிட்டோம்? మనం ఏమైపోతుంది? துன்மார்க்கனோட దుర్మార్గంతో క్లోజ్ అయిపోతుంది. சேர்ந்துட்டோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. వైట్కి వైట్ సేరిపోతుంది. தாவீது சொல்றாரு. దావీదు చెప్తాడు. ஆமென் ఆమేన్. துன்மார்க்கன் என் முன்னால் இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தால் கட்டி போடுவேன். దుర్మార్గుడు నాకు ముందు ఉండేదాకా నా నోరుని నేను మూసుకుంటా ఉంటును. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హalleluya. திங்கக்கிழமை காலையில கம்பெனிக்கு போகும்போது உன் கூட வேலை பார்க்கறவன் சொல்லதான் செய்வான், ஐயோ வீக்கெண்ட் செம்ம என்ஜாய்மெண்ட். సోమవారం పొద్దున్నే నువ్వు పనికి పోయినప్పుడు నీ జతలో ఉండేవాడు వాడు వీకెండ్ కథలు చెప్పిదా చెప్తాడు. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. பூனே இந்த பாலை கண்ட பூனே பழம் சப்பாத పాలు చూసి ఆ పిల్లి తర మనం உனக்கும் அதற்கும் வெகு தூரம். నీకు వానికి నిండా దూరము. ஆமென் ఆమేన్. வாய నోరుని சொல்லுங்களே. నోరుని వాయ తెరవదు. வாய నోరుని சொல்லுங்களே. வாய பூட்டு போடணும். ಬೇಗ ಮೇಯಲ್ಲ. அதுக்கு தான் திண்டுக்கல்ல சொன்னேன். ಹೌದು
ஆமென் ஆமென் ஹalleluya 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 பூட்டு போட்ரு నోటికి బీగం அவன் వేసేయ్. சொல்லிட்டு போட்டான் அவன் உலகத்தான் వాడు లోకము ఉండోడు వాడు చెప్పేసిపోయాడు. ஆமா அந்த சரக்கு செமையா இருந்துச்சு. ఆ సరకు బాగునింది. ஆமென் ஆமென். உடனே இவனுக்கு பூனையை போல இவனுக்குள்ள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த மனுஷன் பாஸ்டர் நம்ம எங்கேயும் விட மாட்டேங்கிறான். ஆமென் ఆమేన్ ஹalleluya హalleluya ஆமென் ఆమేన్ பூட்டு போட்ரு బీగం వేసేయ్. அவன் உலகத்தான், వాడు లోకంలో அவன் ఉండోడు. துன்மார்க்கன், వాడు దుర్మార్గుడు. அவன் வாழ்க்கை முடியும், వాని జీవితం ముగించు. நம்ம வாழ்க்கை முடிய போறதில்ல. వాని జీవితం ముగించేది కాదు. ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. ఆమేన్ ஆமென் ఆమేన్ ஹalleluya హalleluya. துன்மார்க்கன் உன்னை சுத்தி இருக்கிற வரைக்கும் உன் வாயை பூட்டு போடு. చెడ్డోడు నీలో ఉండేదాకా நேரம் போது சீக்கிரமா அடுத்தது போல 141:3 సంకీర్తనాలు 140. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். దేవుడా నా నోటికి మంచి పెట్టు. ஆமென் ఆమేన్ ஹalleluya హalleluya. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே దేవుడా என் வாயிலிருந்து உமக்கு விரோதமான காரியம் ஒன்று கூட నా வரக்கூடாது. నోట్లోంచి నీకు విరోధమైన కార్యాలు நீதிமொழிகள் బయటకు 21:23 நீதிமொழிகள் 21:23 ஆ ஆ காக்குறான். ஆமென் ஹalleluya தன் ஆத்துமாவை ஈடு கண்களுக்கு விலக்கி காக்குறான். ஏன் துன்மார்க்கன் மத்தியில நம்ம வாயை பூட்டு போடணும்? యాల దుర్మార్గన్ మధ్యలో మన నోటికి బీగమేయాలా. ஆமென் ఆమేన్ ஒருத்தன் புறம் சொல்ல வர்றான், புறம் கூறுகிற நபர்களிடத்தில் வாயை பூட்டு போட்டிருக்கணும். ஏன்? ఒకడు తప్పు చెప్పేవాడు వస్తాడంటే వానికి ముందు మన నోరుని அவன் బీగమేయాలి. உன்கிட்ட சொன்னதை விட்டுருவான். వాడు నీదే చెప్పేదని ఉడిచేస్తాడు. அவன் உன்கிட்ட சொல்லும்போது நீ ஒரு 10 பாயிண்ட் எடுத்து விட்ட இல்ல. నువ్వు వాని దగ్గర చెప్పినప్పుడు నువ్వు కొన్ని మాటలు చెప్తావు కదా. ஆமென் ఆమేన్ ஆமென் எக்கா அக்கா தெரியுமா விஷயம்? తెలుసునా నీకు? அந்த ரெபேக்கா அக்கா ரெபேக்கா யாரா இருக்கீங்களா? రెబెకా అక్క இல்ல உண்டு வேண்டாம். மரியா மரியா మరియా. ஆமென் ఆమేన్ மார்த்தா அக்கா மார்த்தா அக்கா మార్తాండ్. அந்த மார்த்தா அக்கா கேட்டியா? ఆ మార్తా అక్క இந்த ఇన్న மார்த்தாக்களுக்கு கதை தெரியுமா? ఆ అక్క కథ తెలుసునా? அந்த மார்த்தா அக்கா ఆ మార్తా అక్క அந்த பக்கத்து வீட்டு மரியா கிட்ட పక్కింటి మరియాల దగ్గర இப்படி சொல்லி இருக்கிறா பாத்துக்கோ. ఎట్లా చెప్పిండు అవి చూసుకో. நம்ம வாய் ஓட்ட வாய் சும்மா இருக்காது. మన నోరు గబ్బు నోరు. மாத்தா இப்ப ஒண்ணுதான் சொன்னா. మార్తా ఇప్పుడు వైట్తో చెప్పింది. இப்ப சூசம்மா என்ன சொல்லுது? చూసమ్మ ఏం చెప్తుంది? இல்லாட்டாலும் இன்னும் மரியா இப்படித்தான். లేదంటే ఈ మరియాలు ఇట్లా. உனக்கு தெரியாதா? నీకు తెలియదా? போன மாசம் పోయిన నెల இந்த சுசந்தோனிக்க பொண்டாட்டிக்கிட்ட సుసంతో పెండ్లాం దగ్గర இப்படிதான் சொன்னா. ఇట్లతో చెప్పింది. போன மாசம் పోయిన నెల அந்த மணிவேலுக பொண்டாட்டிக்கிட்ட இப்படிதான். ఆ మణిది పెండ్లాం దగ్గర ఇట్లా அந்த చెప్పింది. அடிச்சு விடுறது 10. అట్లా కొట్టి ఉడిసేది அந்த அந்தோனிக்க தங்கச்சிக்கிட்ட இப்படிதான் சொன்னா. అందోని తెల్లదాని இல்லாட்டாலும் இந்த மார்த்தா இப்படிதான். ఈ మార్తా ఇట్లదా. இப்ப மரியா இப்படித்தான். మరియా ఇట్లదా. இப்ப மார்த்தா ఇప్పుడు మార్తా யாரு? சூசம்ம சொன்னதை கொண்டு ஓடுறா. సుసమ్మ చెప్పిందని ఎత్తుకొని పరిగెత్తాయి. என்கிட்ட இருந்தது 1, నా దగ్గర ఉండింది ఒకటి. மரியா தந்தது 10, మరియా ఇచ్చింది 10. இப்ப 11 ஆச்சு. ఇప్పుడు 11 మాటలైంది. 50 வீட்டுல போய் சொல்லலாம். దాని 50 ఇంట్లో పోయి చెప్పును. ஆமென் ఆమేన్. இப்ப போய் சொல்லுவா. ఇప్పుడు పోయి చెప్పును. ஏக்கா ஏக்கா అక్క மரியா மரியா మరియాలే கேட்டியா? ఇంటివా? இந்த மரியா என்ன சொன்னா தெரியுமா? ఈ మరియా ఏం చెప్పి తెలుసునా? சுசந்தோனிக்கு பொண்டாட்டிய பற்றி சொன்னா. చూసందుగా పెండ్లాని గురించి. அந்தோனிக்கு தங்கச்சிய பற்றி சொன்னா. అందోనికి సెల్ల గురించి చెప్పింది. மாரிமுத்துக அக்காள பற்றி சொன்னா. మారిముత్తిన అక్క గురించి చెప్పింది. ஆமென் ఆమేన్. இவோ 10 பேர்ட்ட இத சொல்லிட்டு நடப்பா. ఇది 10 జనాలకు చెప్పుకొని తిరుగును. இப்போ குற்றவாளி யாரு? ఇప్పుడు மார்த்தாளா மரியாளா? ఇప్పుడు ఎవరు పోయినోడు? பெரிய குற்றவாளி யாரு? ஆமென் ఆమేన్. மார்த்தா சொல்ல வந்தது 1, మార్తా చెప్పేది వచ్చింది. மரியா போட்டு கொடுத்தது మరియా ఏసి ఇచ్చింది 10. மார்த்தா இப்போ 50 பேர்கிட்ட போய் சொல்லியாச்சு மரியாதை பற்றி. మార్తా 50 మనుషుల దగ్గర இப்ப గురించి చెప్పింది. பெரிய பாவியாய் 50 பேர்கிட்ட நிக்கிறது யாரு? పెద్ద పాపిగా వాళ్ళ దగ్గర నిలిచేది மரியா. మరియా. ஆமென் ఆమేన్. 50 பேர்கிட்ட போய் சொல்லிட்டா. மரியா மரியா இப்படி சொன்னா, மரியா அப்படி சொன்னா.
అది పోయి 50 జనాలకు చెప్పేసే మరియా ఇట్లా చెప్పాను. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఎలాంటే ஆமென். నీ నోరుకు బీగమేయలేదు, ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். నీ ఆత్మాని కాసుకోవాలా. ஆமென். ఆమేన్. அவன் 50 பேரை வருவான். వాడు 50 మంచులు వస్తురు. என்னட்டு சொன்ன ஏன் பொண்டாட்டிய பற்றி నన్ని నా పెండ్లాని గురించి ఎట్లా చెప్పావు எங்க? నువ్వు? மாத்தாட்ட வர மாட்டான், மரியாளுக்கு தான் வருவான். మార్తాగడు రాడు, మరియాల దేరు நீ தான் சொன்னியாமே மார்த்தா கிட்ட, నువ్వుదా చెప్పిస్తుండే మార్తా. ஏன் பொண்டாட்டிய பற்றி நீ என்ன சொன்ன? నా సెల్ల గురించి నువ్వేం చెప్తివి? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, பூட்டு போட வேண்டிய நேரத்துல வாய்க்கு பூட்டு போட்டு பழகி கொள்ளுங்க. బీగం వేసే సమయంలో నోటికి బీగం వేసి పెట్టండి. நம்முடைய வீட்டுக்கு முக்கியம். మాది మన ఇంటికి మంచిది. டைம் போகுது. ஆமென். ఆమేన్. எது எது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது, ఏదేది మన నోట్ల నుంచి రాకూడదు, எப்படி பூட்டு போடணும், ఎట్లా బీగం వేయాలా. நீதிமொழிகள் எழுதி வச்சுக்கோங்க. నీది எழுதுறவங்க எழுதுங்க, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. నీతివంతులు 8:13. புரட்டு வாய் இருக்க கூடாது. తప్ప నోరు మాటలు ఉండకూడదు. ஒரு ஆள் சொல்றத அடுத்த ஆள்கிட்ட போய் அதுக்கு மேல புரட்டுறது. ఒక మంచి చెప్పేదాన్ని ఇంకా ఎక్స్ట్రాగా పోయి చెప్పేది. ஆமென். ఆమేన్. புரட்டு வாய் நம்மில் இருக்க கூடாது. తప్పు నోరుగా మనలో ఉండకూడదు. ஒரு ஆள் ஒருவரை பற்றி சொல்றாங்கன்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. ఒక మంచి ఒకరి గురించి చెప్తారంటే దాని என்ன நமக்கு அதை பற்றி தெரியாது. యాలంటే దాని గురించి మనకు తెలియదు. ஆமென். ఆమేన్. புரட்ட கூடாது. దాని మాట நம்முடைய நாவை காத்து கொள்ளணும், మన నేలకిని வாயை కాసుకోవాలి, பூட்டி கொள்ளணும். నోరుని మూసుకోవాలా. நீதிமொழிகள் 15:28. నీతివంతులు 15:28. தீமைகளை கொப்பளிக்க கூடாது. మన చెడ్డదాని నోట్లో కొప్పించకూడదు. ஆமென். ఆమేన్. வாயை திறந்தா அடுத்தவங்க அதை தான் வரும். నోరు తెరిస్తే ఇంకొకరి గురించి வாயை திறந்தா அடுத்த சகோதரியுடைய கதை தான் வரும். నోరు తెరిస్తే ఇంకొక தன்னுடைய கதை வராது, తన కథలు రాదు, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி வராது. తన జీవనాన్ని గురించి రాదు, அடுத்தவங்களை பற்றி எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பது. ఇంకొక గురించి ఎప్పుడు మాట్లాడతారు. கொலோசியர் 3:8. కొలొస్సీయర్ 3:8. யாரை பற்றியும் யோசிக்காம சொல்லக்கூடாது. ఎవరిని గురించి యోచనలు చేయకుండా ஆமென். చెప్పాలి. தீமையான காரியங்களை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. చెడ్డ కార్యాలు మన నోట్ల నుంచి రాకూడదు. எபேசியர் 4:29. ఎబేసియర్ 4:29. கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. చెడ్డ మాటలు మన నోట్ల నుంచి రాకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. చెడ్డ మాటలు నోట్ల నుంచి రాకూడదు. யாக்கோபு 3:10. యాకోబు 3:10. ஆசீர்வாதமும் சாபமும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது. ఆశీర్వాదమును శాపము మన నోట్ల నుంచి రాకూడదు. சாப அடுத்தவங்களை சபிக்கிற வார்த்தைகள், ఇంకొకరికి శపించే మాటలు, அடுத்தவங்களை இல்லாட்டி நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், మన ఇంట్లో ఒగురుగా ఉండొచ్చును. சாப வார்த்தைகள் நம்மில் வாயிலிருந்து வரக்கூடாது. చెడ్డ శాపమైన మాటలు మన నోట్ల నుంచి రాకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இவைகள் எல்லாம் வராதபடிக்கு நம்முடைய வாய்க்கு பூட்டு போடணும். ఇవి అంత మన నోట్ల నుంచి రాకుండా ఉండేదానికి నోటికి எது எது வரக்கூடாது? புரட்டு வாய், తప్పు మాటలు, தீமைகள், చెడ్డ మాటలు, அடுத்தவர்களை பற்றி குறை கூறுதல், ఇంకొకరి గురించి తప్పులు கெட்ட చెప్పేది, வார்த்தை, చెడ్డ మాటలు, சாபமான வார்த்தை, శాపమైన మాట, இவைகள் நம்முடைய வாயிலிருந்து வராமல் பூட்டு போடணும். ఇవి అంత మన నోట్ల నుంచి బయట రాకుండా அன்பு నోటికి தேவ బిగాలి பிள்ளைகளே, ప్రీతి దేవుని நம்முடைய வாய், మన నోరు வாயிலிருந்து வருகிறவைகள் వచ్చేది, నోట్ల నుంచి వచ్చేది கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். దేవునికి ప్రియంగా ఉన్ని, தேவன் அதில் பிரியப்படுகிறார். దేవుడు దాంట్లో ప్రియపడతాడు. தேவன் அதை உற்று பார்க்கிறார். దేవుడు తన కళ్ళలో చూస్తాడు. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். దేవుడు మనలో ఎదురు చూస్తాడు. எனவே எச்சரிக்கையோடு హెచ్చరికగా பூட்ட வேண்டிய நேரங்களில் நம்முடைய வாயை பூட்டி బీగం వేయవలసిన సమయంలో బీగం వేసి தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாயினால் உயர்த்தி దేవుని నామాన్ని మన నోట్లో పెరిగించి அவருடைய வசனங்கள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும்படியாய் తన వసనాలు మన నోట్ల నుంచి బయటపడి ஆண்டவருக்கு நான் சொன்னதை நிறைவேற்றக்கூடியதாய் దేవునికి చెప్పిన దాన్ని మనం ఇచ్చేవాళ్ళుగా, நிறைவேற்றக்கூடியவர்களாய் చేసేవాళ్ళుగా நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை మన ஆசீர்வதிப்பார். జీవితంలో తీర్మానం ఎత్తుతుము, దేవుడు మనల్ని ఆశీర్వదిస్తాడు. அன்பு தகப்பனே, తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். నీ మాటలకు స్తోత్రాలు. உம்முடைய ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள் మా నోటు మాటలు உம்முடைய சமூகத்தில் నీ సముఖములో பிரியமாய் இருக்கட்டும், ప్రియమైందిగా ఉండి, பிரீத்தியாய் இருக்கட்டும். அப்பா, ప్రీతిగా ఉండి దేవుడా, 4 காரியங்களை பார்த்தோம். 4 కార్యాల గురించి చూశాము. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல దావీదు చెప్పేదరా
நான் నేను என் வாய் மீறாதபடிக்கு నా నోరు తప్పకుండా ఉండేదని நான் தீர்மானித்திருக்கிறேன். నేను తీర్మానెత్తిండా அந்த தீர்மானம் இன்றைக்கு நாம எடுக்கலாம். తీర్మానం ఇవ్వదు మనం. ஆண்டவரே, దేవుడా, எங்க வாழ்க்கையில் మా జీవితంలో எங்க வாயிலிருந்து మా నోట్లోంచి நாங்கள் மீறாதபடிக்கு మేము తప్పకుండా நாங்களும் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். మేము ఇవ్వదు తీర్మానం. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదించండి. யாவருடைய வாய்களும் ఎవరు నోట్లను அவர்கள் வாயிலிருந்து வருகிற காரியங்கள் వాళ్ళ నోట్లోంచి వచ్చే కార్యాలు உமக்கு பிரியமுள்ளதாய் பிரீத்தியாய் இருக்கும்படியாய் మీకు ప్రియమైన ప్రీతిగా ఉండే அவர்கள் ஒரு தீர்மானத்தோடு முன்னோக்கி செல்லட்டும். அப்பா, వాళ్ళు తీర్మానంతో ముందు పోని ஆசீர்வதியும் ఆశీర్వదించండి. ஆசீர்வதியும் ఆశీర్వదించండి. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువిన్ నామములో తండ్రి, ஆமென். ఆమేన్. செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலும் நான் உடைவதில்லை, நொறுங்குவதில்லை. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, சொல்லுவோம், இல்லை இல்லை, உடைவது இல்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இல்லை இல்லை, நான் உடைவது இல்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலும் நான் அஞ்சுவதில்லை, நான் கலங்குவதில்லை. சந்தோஷமா கரங்களை தட்டி. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, சொல்லுங்க, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை. இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை.